நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உயிர் கொடுத்ததனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த உயிரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கையோடைய பிள்ளைகளே, உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக யாராவது ஒரு சொட்டு ரத்தம் சிந்துவாங்களா? யோசிச்சு பாருங்க ஐயா. ஒரு சொட்டு ரத்தம் சிந்துற ஆள் இருக்கா? 1000 முறை சொல்லி காட்டிடுவாங்க. ஆனா உங்களுக்காக எனக்காக என் ஆண்டவர், அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு சத்தியம் உள்ளவர், உண்மையுள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அவர்கிட்ட ஒரு குற்றமும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், இயேசுவை மகிமைப்படுத்துகிறேன், அவரை உயர்த்துகிறேன். அவர் நீதி நியாயத்தில் பிரியப்படுகிறவர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரோமர் எழுதின புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவையே இந்த பூமிக்கு கொடுத்தார் என்றால், அவர் உண்டாக்கின சுகம், அவர் உண்டாக்கின ஆசீர்வாதம் ஏதாவது நமக்கு வராம போகுமா? எல்லாம் வரும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவர் உண்டாக்கினது அத்தனை நமக்கு வந்துடும். அதான் வசனம் சொல்றது, அவர் தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் தொடர்ந்து யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, யோவான் 8:36 வாசிக்கும் போது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இங்கதான் மெய்யாகவே என்று சொல்லுகிறார். மற்றவங்க கொடுத்த விடுதலை எல்லாம் கொஞ்ச காலம், இந்த உலகத்துல கொடுக்கிற விடுதலை எல்லாம் கொஞ்ச காலம். டாக்டர் கிட்ட போய் நீங்க ஒரு பிரச்சனைக்காக போனீர்கள் என்று சொன்னால், இதை நீங்க லைஃப் லாங்கெல்லாம் அந்த மாத்திரையை போடணும். இந்த லைஃப் லாங்கெல்லாம் மாத்திரை போட்டாதான் நீங்க உயிரோட வாழ முடியும். இல்லைன்னா இப்ப கிட்னில பிரச்சனைனா டயாலிசிஸ், இத்தனை நாளுக்கு ஒரு முறை நீங்க உங்க ரத்தத்தை சுத்திகரிக்கணும். மெய்யான விடுதலை இல்லை. இங்க வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் அப்போஸ்தலர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 4:18 வாசிக்கும் போது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்படி என்றால் விடுதலை இல்லை, சுகம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, சந்தோஷம் இல்லை, மனமகிழ்ச்சி இல்லை, பரலோக ராஜ்யம் இல்லை. யாரால் அன்றி? இயேசுவாலே அன்றி. அவராலே அன்றி என்றால் இயேசுவாலே அன்றி. நான் பிரசங்கிக்கிற இயேசு இல்லாம எதுவுமே உங்களுக்கு நிரந்தரம் இல்லை. அல்லேலூயா. சொல்லிட்டு தான் சொல்றாங்க பாருங்க. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் பாடுறோம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமத்துக்கு மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான
இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவர் இல்லாமல் விடுதலை இல்லை, அவர் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இயேசுன்னு சொன்னாதான் விடுதலை. ஆமென். அந்த இயேசு கிறிஸ்துவை தான் நான் அறிவிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த 3 வசனத்தை நம்ம பார்க்கும்போது தேவன் அங்கே சொல்லுகிறார், சொந்த குமாரனை கொடுத்தார், குமாரனை கொடுத்தார், அவரால் அன்றி ரட்சிப்பு இல்லை. அப்போ இன்றைக்கு இந்த நாள்ல விடுதலைக்காக வந்திருக்கிற உங்களுக்கு அவரால் அன்றி விடுதலை இல்லை. ஆமென். நீங்க விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு என்கிற நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிறேன். இயேசு ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் அவனுடைய மாற்றங்கள் எப்படி வருகிறது, இயேசு ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் அவன் எப்படிப்பட்ட மனிதனாய் மாறுகிறான். முதலாவது நாம் பார்க்க போகிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். நல்ல வசனத்தை கவனமா கவனிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு, நல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்க இருட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பாவம் அவங்களை மேற்கொள்ளாது, சாபம் அவங்களை மேற்கொள்ளாது, மரணம் அவர்களை மேற்கொள்ளாது, மந்திரவாதம் அவர்களை மேற்கொள்ளாது. அவன் இருட்டுக்குள்ள இருக்க மாட்டான், தன் போகிற வழியை அறிந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இங்க பூமிக்கு எதுக்கு வந்தார் என்று சொன்னால், யாரெல்லாம் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்புறாங்களோ அவங்க இருட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க. இருட்டுக்குள்ள இருந்து பைக்கை தொடச்சா பைக்கு சுத்தமாகுமா? இருட்டுக்குள்ள வீட்டை தொடச்சா வீடு சுத்தமாகுமா? இருட்டுக்குள்ள பெயிண்ட் அடிச்சு பாருங்க, பெயிண்ட் அடிச்சு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் உலகத்திற்கு ஒளியாய் வந்தவர். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் ஜனங்க ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. ஜனங்க பணத்தை கொடுத்து மதம் மாத்தல, அரிசி கொடுத்து மதம் மாத்தல. சிலர் நினைக்கிறாங்க அங்க வந்தா மதம் மாத்திருவீங்க, எனக்கு என்ன தர போறீங்க? அப்படி எதா இருந்தா ஏன்ட்ட சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்னங்க என்ன யோசிக்கிறோம் பாருங்க. இயேசுவை ஒருவன் அறிந்து கொண்டால் அவன் வெளிச்சத்தின் பிள்ளையா மாறுறான். அவன் குடிப்பழக்கம் மாறுது, அவன் எண்ணங்கள் மாறுது, அவன் சுவாபங்கள் மாறுது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக வியாசர் பாடியிலிருந்து ஒரு சகோதரனை சந்திக்க நேரிட்டது. நாங்கள் கிறிஸ்மஸுக்கு ப்ரோக்ராமுக்காக போய் திங்ஸ் வாங்க போயிருந்தோம். அப்போ அந்த நாளில் கொஞ்சம் பிள்ளைங்க தான், ஒரு 60-70 பிள்ளைங்க தான் இருந்திருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு திங்ஸ் வாங்க போய் அந்த மெட்ராஸில் போய், அந்த சென்னையில் அந்த சிட்டியில் போய் வாங்கிட்டு வரும்போது ஒரு சகோதரனை நாங்கள் பேசினோம். அவர் மேலே ஆட்டோவுக்கு முன்னாடி நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன் எழுதியிருந்தார். என்ன சொல்லி போட்டிருந்தாரு? யாருமே இது வரைக்கும் எழுதல. உண்மையான கிறிஸ்தவங்க எழுத மாட்டாங்க. பரம்பரை கிறிஸ்தவம் 5 தலைமுறை கிறிஸ்தவம் என்ன பண்ண மாட்டாங்க? வசனத்தை எழுத மாட்டாங்க. இவர் இப்படி போட்டுருந்த உடனே எனக்கு வாயில குரு 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 வருது. எப்படியாவது விட்டு ஆள்ல சும்மா பாடியா பயங்கரமா இருக்காரு. நம்ம ஒரு அடி அடிச்சா நம்மளே விழுந்துரும், அப்படி இருக்காரு. அப்போ அவரு வந்து சென்னை அங்கேருந்து தாம்பரம் வர்றதுக்கு 850 ரூபா கேட்டார். 850 இல்லை, 1000 ரூபாய் கேட்டாலும் என்ன பண்ணிடணும்? இந்த வண்டியில் தான் நம்ம பொருளை எனக்கு விட்டு எப்படியாவது பேசணும்னு ஆசை. நாங்கள் 2 பேர் அதில் வந்து 2 பேர் ட்ரெயினில் வரலான்னு நினச்சோம். நல்லா கவனிங்க. வண்டியில் ஏறி வரும்போது அவர்கிட்ட பேச ஆரம்பித்தோம். பிரதர், எப்படி பிரதர் இது உங்களுக்கு எழுத மனசு வந்துச்சு அப்படி சொன்ன. அப்புறம் சொன்னார், பிரதர், வியாசர் பாடியில் ஒரு நேரத்தில் என்ன பார்த்தா ஒவ்வொருத்தனும் ஓடுவான். என் மேலே 9 கேஸ் இருக்குது. எத்தனை கேஸ் இருந்துச்சு? 9 கேஸ். இங்க பாருங்க, எல்லாம் தழும்பெல்லாம் காட்டுறாரு. நமக்கு பக்கத்தில் உட்கார முடியல. நான் அப்படி இருந்த ஒரு மனிதனை இயேசு என்னை தொட்டார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சொல்றாரு, பிரதர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வியாசர் பாடி பிரிட்ஜ் இருக்குது. ஆமா, அதுல வியாபாரிகளை மடக்கி அடிச்சு பிடுங்கிறது கேள்விப்பட்டீங்களா? ஆமா பிரதர், நான் ஒரு ஆள். அவர் சொன்னார், நான் ஒரு ஆளு. அவர் எப்படிதான் மாறுறீங்க? என் மனைவி தான் பிரதர்.
அந்த நல்ல மனைவிக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. என்ன பண்ணாங்க? டெய்லி பிரேயர் பண்ணுவாங்க. என் கால் மாட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு நாள் எனக்கு கோவம் வந்துட்டு காலு கிட்ட உட்காந்து தாத்துறான் ஒன்று விட்டம் பதட்டாரு. முகம் செதஞ்சு போய் கதவுல அடித்து ரத்தம் வந்தது. எனக்கு கவலை இல்லை, குடி. நடந்த சம்பவம் பிரியமானவர்களே. அப்படி ஜெபிக்க 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 அந்த மனிதனுக்குள்ளே மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு மனிதனுக்குள்ள இயேசு என்ற ரட்சகர் வந்துட்டார்னு வைங்க, அவன் இருள்ல இருந்து வெளியே வந்துடுவான். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொன்ன ஆச்சரியம். இப்ப என்ன சொன்னாரு? சரி, இப்ப எப்படி பிரதர்? ஆட்டோ ஓட்டுறோம் பிரதர், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போறேன், கிராம ஊழியத்துக்கு போறேன். என்னால இயேசு பத்தி சொல்லாம இருக்க முடியல. எனக்கு இயேசுக்கு சம்பந்தமே கிடையாது. என்னைக்கு நான் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார்னு என் மனைவி போது விசுவாசித்தனோ, அந்த நாள்ல இருந்து என் கெட்ட பழக்க வழக்கெல்லாம் என்னை விட்டு விலகி போனது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் தண்ணி அடிக்காத, சிகரெட் பிடிக்காததுன்னு கேட்டிருப்பானா? நம்மளையே சுடுவான் சிகரெட்டை வச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இயேசுவே சொல்லுகிறார், என்னை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் இருள்ல இருக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமின் சொந்தம் இல்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமின் சொந்தம் இல்லை. எல்லாமே இயேசு. சொல்லுங்க, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. அவர் சொன்ன போது எங்களுக்கு ஆச்சரியமாய் போனது. அப்போ நான் நினைச்சேன், எத்தனையோ பேர் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, எத்தனையோ டாக்டர் ஆலோசனை கொடுத்துருப்பாங்க, எத்தனையோ குடி மறக்கிற இடத்துல போய் ஆலோசனை கொடுத்துருப்பாங்க இல்லையா, டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, பலதரப்பட்ட மக்கள்கிட்ட போயிருப்பாங்க. அங்கெல்லாம் மெய்யான விடுதலை இல்லை, இயேசு ஒருவரால் தான் மெய்யான விடுதலை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோவான் 12:21 நாம் வாசிக்கும் போது, அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பு இடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு ரட்சகரை இன்றைக்கு நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு நீங்க இதுல எத்தனை பேர் இயேசுவை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. தேவனுடைய பிள்ளைகளே, அது கொஞ்சம் கடினம் தான். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும், ஆனா உணர்கிறோம், நானும் உணர்கிறேன், இயேசுவை உணர்கிறேன். இப்போ இயேசுவை இவங்க பாருங்க, அந்த நாள்ல இயேசு உயிரோட இருந்தார். இப்போ அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. என்ன மாற்றம்னா, இயேசுவை பார்க்கணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை வருது? அல்லேலூயா. போஸ்ட்ல பிரயோஜனம் இல்லாத நம்ம போட்டோ இருக்கு, அது ஒரு பிரயோஜனம் இல்லை. எத்தனை பேர் இயேசுவை பார்க்கணும் ஆசைப்பட்டு வந்தீங்க? பெத்சாய்தா ஊராய் கல்லமலை, ஐயா நாங்க இயேசுவை பார்க்க விரும்புறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு எந்த வீட்டுக்குள்ளேயும் எந்த இதுலையும் கிடையாது. எங்க 2 பேர் 3 பேர் கூடி ஜெபிக்கிறோமோ அங்கே இயேசு இருக்கிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல இயேசு உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென். 22ஆம் வசனம் வாசிங்க. 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு
அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது. தேவனுடைய பிள்ளைகளை எப்போ ஆண்டவரை பார்க்கணும் நினைச்சிட்டாங்களோ இப்போ ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ பிதாவாகிய தேவன் குமாரனை மகிமைப்படுத்த போகிறார். எப்போ உங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு வந்தா நான் விடுதலை ஆவேன்னு நினைச்சிட்டீங்களோ இயேசு உங்க குடும்பத்தில் அற்புதம் செய்து விட்டார். கைகளை தட்டுங்க போகலாம். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் வீணாய் போகாது, ஆராதனை வீணா போகாது, துதி வீணாய் போகாது. இயேசு அதை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ இயேசு அதை அறிஞ்சதுனாலதான் இயேசு அடுத்த வசனத்தை சொல்றார் பாருங்க. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாது. தேவனுடைய பிள்ளைகளே, கோதுமை மணி எல்லாருக்குமே தெரியும். செத்து போன கோதுமை இல்ல, தூர போடுற கோதுமை கிடையாது. ஐயா 33.5 வருடம் வெறும் யூத். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திருமணம் ஆகாம 33 சரியான வயசு. வேதம் சொல்லுது 70 வயசு கர்த்தர் நிர்ணயம் பண்றார். பலத்தின் மிகுதிதான் 80 வயசு. அப்ப 33 வயசுன்னு சொன்னா சரி பாதி நல்ல ஒரு பலனோட. அதாவது 33 வயசுல ஒருத்தங்க சாவாங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அவ என்ன வேணாலும் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? ஆனா இயேசு இங்கே சொல்லி கொடுக்கிறார், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆனால் மிகுந்த பலனை கொடுக்கும். இப்ப இயேசுடைய மரணத்தை சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உயிர் கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த உயிரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை நீங்க விசுவாசிக்கணும். பாருங்க, செத்து கோதுமை மணி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வருகிறார். 33.5 ஆண்டு காலம் நல்ல பவர்ஃபுல்லான ஊழியம், மகிமையான ஊழியம். எங்க போனாலும் அற்புதம், எங்க போனாலும் அதிசயம். ஜனங்கள் எல்லாம் சாரை சாரையாய் துரல் துரலாய் விடுதலையாக்கப்பட்டு கொண்டே இருக்காங்க. நல்ல ஊழியம் இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் கோதுமை மணியாய் விழப்போகிறேன். ஏன் தெரியுமா? என் பிள்ளைகளும் என் ஜனங்களும் நன்றாய் வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக யாராவது ஒரு சொட்டு ரத்தம் சிந்துவாங்களா? யோசிச்சு பாருங்க ஐயா. ஒரு சொட்டு ரத்தம் சிந்துற ஆள் இருக்கா? 1000 முறை சொல்லி காட்டிடுவாங்க. ஆனா உங்களுக்காக எனக்காக என் ஆண்டவர், அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கோதுமை மணி சாக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, 5 நாட்களாய் சொல்ல முடியாத பிரச்சனை எனக்கு ஸ்டமக்ல. தேவனுடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. நானும் உங்களே ஒரு சாதாரண ஒரு மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறேன். இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறேன், அந்த பக்கம் திரும்பி படுத்து பார்க்கிறேன். என்னால எதுவுமே செய்ய முடியவில்லை. திடீரென்று ஒரு பலவீனங்கள் கோதுமை மணி ஆனது. அப்பொழுதுதான் நான் அறிந்து கொண்டேன், இது மாதிரி எத்தனை ஜனங்கள் கஷ்டத்துல வரப்போறாங்களோ தெரியல ஆண்டவரே. அந்த ஜனங்களுக்காக நான் தரப்பிலே நிற்பேன். அல்லேலூயா. ஒரு கோதுமை மணி விழுந்தாதான் அதுல இருந்து ஒரு மரம் எழும்பும். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஐயா, உடைக்கப்படாத எந்த பொருளும் நிலைக்காது. ஆமென். உடைக்கப்படாத எந்த ஊழியக்காரனும் நிலைக்க முடியாது. உடைக்கப்படணும். பாருங்க, அடுத்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்புறாங்களோ, அவங்க இருள்ல இருக்க மாட்டாங்க, வெளிச்சத்துக்கு வந்துருவாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இயேசுவை நம்புங்க, வெளிச்சத்துல இருப்பீங்க. இப்ப நம்ம எவ்வளவு வெளிச்சத்துல இருக்கோம் பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை லைட் இருக்குதுல. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிச்சம். இங்க ஏதாவது தப்பு பண்ண முடியுமா? இங்க ஏதாவது தப்பு பண்ண முடியுமா? இருட்டுக்குள்ள தப்பு பண்ணுவோம், இருட்டுக்குள்ள தப்பு பண்ணலாம்.
அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை, ஐயா நான் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், நீ ஏற்றுக்கொண்ட, அவரை விசுவாசிக்கிறியா, அவரோடு நடக்கிறியா, அவரோடு பேசுறியா, அவரோடு பழகுறியா, எவ்வளவு நேரம் அவரோடு ஸ்பெண்ட் பண்ற, அதுதான் வேதம். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். யாரா இருந்தாலும் சரிதாங்க, நீங்க அவரை விசுவாசித்தால் கட்டாயம் சொல்றேன், இருள்ல இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. வெளிச்சத்துக்கு ஓடி வந்துருவீங்க. ஏன்னா அவர் வெளிச்சத்தின் தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் அங்கே சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, அவரை யாரெல்லாம் நம்புறாங்களோ, அவங்க வெளிச்சத்துக்கு வந்துருவாங்க. நீங்க இன்னைக்கு அவரை நம்புனீங்கன்னா வெளிச்சத்துக்கு வந்துருவீங்க. ஆமென். இருட்டுக்குள்ளே கடந்து என்ன என்ன எதுக்கு இந்த பிரச்சனை, எதுக்கு இந்த போராட்டம், ஏன் இந்த வருமானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, வியாதி வியாதி, அம்மாவாசை அந்த பிரச்சனை, பௌர்ணமி அந்த பிரச்சனை, போராட்டம் போராட்டம் அழுதுட்டு இருக்கீங்கல்ல, அந்த இருளுக்குள்ள இருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. உங்க இருள் வாழ்க்கை மாற போகிறது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவை விசுவாசிக்கிறது நடக்கும். ஐயா, ஆண்டவர் மதத்தை சொல்லி பரப்ப வந்த தெய்வம் கிடையவே கிடையாது. இவங்க இப்படி நடந்ததுனால தான் கிறிஸ்தவங்க பேர் வச்சாங்களே தவிர கிறிஸ்தவ என்கிற ஒரு மதமே கிடையாது. இவங்களாம் இப்படி நடந்ததுனால இவங்க கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றதுனால கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவை பின்பற்றவில்லை, கிறிஸ்தவனாய் வாழ விரும்புகிறோம். அவரை பின்பற்றினா போதும்யா, எல்லா இருள்ல இருக்கிற ஜனங்கள் வெளியே வந்துருவாங்க. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன வாசித்தால், யோவான் எழுதின சுவிசேஷம், அதே யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறார். முதலாவது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு இருள் இருந்து வெளிச்சத்துக்கு வருவான். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியத்தை, இயேசுதான் சத்தியம். எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறானோ, இயேசு கிறிஸ்துதான் உண்மை என்று நம்புகிறானோ, அவனுக்கு வேதம் சொல்லுகிறது, இந்த சத்தியவானுக்காக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். இப்ப என்ன சொல்றாரு, உண்மையா இருக்கிறவங்க, நான் உண்மையா இருக்கிறேனே, என்னுடைய உண்மைக்கு இங்க ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய உண்மைக்கு மேன்மை இல்லையே. இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியவான் எவனும், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியம் என்றால் உண்மை. நம் ஆண்டவராகிய உண்மையுள்ள தெய்வம். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை எந்த மனிதன் ஏற்றுக்கொள்றானோ அவனுக்கு அவர் ராஜாவா இருப்பார். கைதட்டுக பார்க்கலாம், எல்லாம் கைதட்டுக பார்க்கலாம். ஒரு வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்துவை எவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனுக்கு அவர் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அவர் ராஜா. பிலாத்து கேக்குறாரு, நீ ராஜான்னு சொல்றாங்களப்பா, நான் ராஜா தான். என்ன சொல்றாரு, சொல்லுங்க, என்ன சொல்றாரு, இயேசு பேசின ஒரு பெரிய வெளிப்பாடு அதாங்க, நான் ராஜா அப்படி சொல்றாரு. அதனாலதான் யூதருடைய ராஜான்னு எழுதினாங்க. உடனே வேதபாரகர் பரிசேயர்லாம் போயிட்டு, நீ யூதருடைய ராஜான்னு எழுதாதீங்க, அவர் சொன்னார்னு எழுதுங்கன்னு சொல்றான். உடனே பிலாத்து சொல்றாரு, எழுதினது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராமன் சொல்லுங்க, ஒரு சட்டத்தை போட்டதுதான். ஆண்டவர் சொல்ற, நீ ராஜா, நான் ராஜா. எத்தனை பேருக்கு அவர் ராஜாவா இருக்குன்னு விரும்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. எனக்கு அவர் ராஜாங்க. அல்லேலூயா. இயேசு ராஜாவா இருந்தா நமக்கெல்லாம் இந்த பிரச்சனை அனுமதிப்பாரா? சொல்லுங்க. நம்ம விசுவாசிக்கிற இயேசு ராஜாவா இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறவன்னு தான் சொல்றேன், சும்மா எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தெரியாது அந்த வெளிப்பாடு. வேதபார பரிசேயருக்கு அந்த வெளிப்பாடு தெரியல. அதனாலதான் அவர் சொல்றாரு, அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல்
தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். பிலாத்து பிரதியுத்தரமாக நான் எழுதினது எழுதினது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு எத்தனை பேருக்கு ராஜாவா இருக்க ஆசைப்படுறீங்க? கை உயர்த்தணும். ஆமென். சும்மா வெறும் அற்புதம் செய்கிறவரை மட்டும் பார்க்க கூடாது. ஏன் ராஜா? ஆமென். ஹல்லேலூயா. அவர் தாங்க ராஜாதி ராஜா. கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அவரு நம்மளுக்கு ராஜாவா இருந்தா நம்ம கீழே இருக்க ஜனலாம் எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? சுகமா வாழும், சந்தோஷமா வாழ்வாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்பாததுனால, அவருடைய மகிமை தெரியாததுனால தான் நாம என்ன பண்ணுகிறோம்? சில நேரத்தில் சோர்ந்து போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் ராஜா தான் சொன்ன ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அப்ப முதலாவது தேவனுடைய பிள்ளைகளே, அவரை விசுவாசிக்கிறவங்க எங்க இருந்து வருவாங்க? இருளுன்னா பாவம், கெட்ட பழக்க வழக்கம், சமாதான குறைவு, இருட்டு வாழ்க்கை, அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. ரெண்டாவது சத்தியம். எவன் உண்மையா இருக்கிறானோ அவனுக்கு இயேசு ராஜாவா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க உண்மையா இருந்தா, நீங்க அவரை நம்பினா, உங்களுக்கு அவர் ராஜாவா இருப்பாரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இயேசு ஓடி வருவார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சத்தியவான் எவனும் என் வார்த்தையை கேட்கிறான். நான் சத்தியத்தை சொல்வதற்காகவே நான் பிறந்தேன். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு சத்தியம் உள்ளவர், உண்மையுள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அவர்கிட்ட ஒரு குற்றமும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், இயேசுவை மகிமைப்படுத்துகிறேன், அவரை உயர்த்துகிறேன். அவர் நீதி நியாயத்தில் பிரியப்படுகிறவர். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய பிறப்பிலே சந்தேகம் இல்லை, அவருடைய பிறப்பிலே தவறு இல்லை. அவருடைய வாழ்க்கை முறை அற்புதமானது, அவருடைய வாழ்க்கை முறை அதிசயமானது. இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசித்தால் அவன் உண்மையானவனாகவே மாறிவிடுகிறான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவனுக்கு பொய் புரட்டு பேசுறதுக்கு மனசு வராது. கள்ள கணக்கு எழுத மாட்டான், ஏமாற்ற மாட்டான், எதையும் திருட மாட்டான். ஏன்னா இவன் இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதனாலதான் அவர் சொல்றாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். ரெண்டாவது, முதல்ல இருள் இருக்கிற ஜனங்கள்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருவாங்க. ரெண்டாவது, உண்மையா வேலை செய்யற பிரதர், நீதியா இருக்கிற பிரதர், எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கல, பயப்படாதீங்க, உங்களுக்காக தான் அவர் வந்திருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. நான் உண்மையா இருக்கிறேன், நேர்மையா இருக்கிறேன், வேலையில ஏமாத்தல, கள்ளக்கணக்கு எழுதல, லஞ்சம் வாங்கல, நான் இருக்கிறது போதுன்னு வாழ்றேன். என் வாழ்க்கையில மேன்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. உண்மையை சொல்லுகிறேன், உங்களுக்காக வந்தார். உங்க உண்மைக்கு பதில் கொடுப்பதற்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். உண்மையுள்ள பிள்ளைகளை தூக்கி எடுக்க இயேசு வந்திருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம், யாரையுமே கெடுக்கலைங்க, யாரையுமே நான் ஏமாத்தலைங்க, யாரு சொத்தையும் நான் அபகரிக்கலைங்க, ஏங்க எனக்கு வளர்ச்சி இல்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு வழக்காடுவதற்காக, உங்களுக்கு உதவி செய்வதற்காக இயேசு என்ற இரட்சகர் வந்திருக்கிறார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த பூமிக்கு வந்த காரணம், ஏன் குமாரனை இயேசுவை நாம் நம்பணும். யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரா, நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இயேசுவை ஏன் நம்ப வேண்டும், இயேசுவை ஏன் விசுவாசிக்க வேண்டும்? இயேசு இந்த உலகத்துல மரிச்சு மறுபடி எழும்பி போய் பரலோகத்துல ராஜாவாய் உட்கார்ந்து இருப்பார். பரலோகத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்புவார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நார்மலா ஒரு மனுஷன் நின்று இப்படி பேச முடியாது, பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் பேச முடியும். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நார்மலான ஒரு மனுஷன் பேசினா அப்படி உட்கார்ந்து கேட்க மாட்டீங்க, பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் கேட்பீங்க. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றார், நான் போகிறது நலமாயிருக்கும், நான் சாகிறது நலமாயிருக்கும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் கனி கொடுக்காது. இவர் மரித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது பரிசுத்த ஆவி என்னும் அச்சாரத்தை நம்ம மேல வைக்கிறார். அல்லேலூயா.
அதனாலதான் இன்னைக்கு படிப்பறிவு இல்லாத, புத்தி இல்லாத, ஞானம் இல்லாத நாங்கெல்லாம் பேச கர்த்தர் கிருபை வைத்திருக்கிறார். படிக்காத பேதுருவை கொண்டு பெரிய பெரிய இடங்களிலே பயன்படுத்தினார் தேவனுடைய பிள்ளைகளே. மூன்றாவதாக ஆண்டவர் வந்த நோக்கம் என்ன என்று சொன்னார், பரிசுத்த ஆவியானவரை உங்க உள்ளத்துல வைக்கணும். எது தப்பு எது ரைட்னு சொல்வதற்கு, எதை வழிபடணும், எப்படி வழிபடணும் வேதம் அழகாய் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசித்தால் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதை யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சத்திய ஆவியாகிய, நல்ல கவனிங்க, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பினால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், உங்களுக்குள்ள ஆவியாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தருவார். எவ்வளவு பெரிய பாக்கியம் தேவனுடைய பிள்ளைகளே. மரணம் ஒரு பக்கம், நீ மரித்து விடுவாய், அவ்வளவுதான். கேன்சர் வியாதி வந்துட்டு, உனக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு, உனக்கு மந்திரவாதம் வச்சுட்டாங்க, உனக்கு பில்லிசினி வச்சுட்டாங்க, உனக்கு திருமணம் ஆகாது, உனக்கு குழந்தை பிறக்காது, நீ வீடு கட்ட மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட, உன் கண்ணு போச்சு, காலு போச்சு, மூக்கு போச்சு, வாய் போச்சுன்னு உலகம் சொல்லும். நீ கர்த்தரை நம்பி இயேசுவை நம்பினான், உள்ளே பரிசுத்த ஆவி, நான் இருக்கிறேன், கைகளை தட்டி நான் இருக்கிறேன், ஹல்லேலூயா. அவர் சொல்வார், நீ பயப்படாத, யாரை கண்டு பயப்படாத, அவனுக்குள்ளே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை தூக்கி கொண்டு போவேன். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ என்ன தூக்க முடியாது, நான் உன்னை தூக்கி கொண்டு செல்லுவேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, நல்லா அறிந்து விடுங்க, இயேசு ஏன் இவ்வளவு பிரமாதம், இயேசுவை குறித்து ஏன் இவ்வளவு பேசணும், இயேசுவை குறித்து எவ்வளவோ பேசலாம், அவ்வளவு மகிமையான தெய்வம். ஆமென் சொல்லுங்க. அவர் இறந்து மண்ணோட மண்ணா போலங்க, மூன்றாம் நாள் உயிரோட எழுந்து பரமேறி போய் அங்கே போய் ஒருவரை எனக்காக அனுப்பி இருக்கிறார். அவர்தான் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், போதித்து நடத்துகிறவர். தப்பு செய்தால் தப்பு என்று சொல்லுவார், பாவம் செய்தால் பாவம் என்று சொல்லுவார், நீ செய்யாதே என்று சொல்லுவார். மற்றதெல்லாம் சொல்லி கொடுக்கும், செய், கெடு, ஏமாத்து, அடி, சாகடின்னு சொல்லும். இயேசு மட்டும்தான் அவன் வாழ வேண்டும் என்று சொல்லுவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்க ஒரு ஆளுக்காக ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் அவரை பொறுப்படுத்திக் கொள்வார். அந்த சகோதரி ஜெபம் பண்ணாங்க, என் கணவர் முரட்டாட்டமா இருக்கிறாரு, என் கணவர் வியாபாரிகளெல்லாம் அடிச்சு பிடுங்குறாரு, ஆண்டவரே இந்த மனுஷன் ரட்சிக்கப்படட்டும் சொன்னாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுன்னு ஒரு நபரை நீங்க விசுவாசிங்க, இருள்ல இருந்து வெளியே வந்துருவீங்க, உண்மையா இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. மூன்றாவதாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தருவார். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஒரு மேன்மையான தெய்வத்தை நாம் விடுகிறோம். உண்மையை சொல்லுகிறேன், அவரை விடாதிருங்க. அவர் மேல ஒரு அன்பு வைங்க, இயேசு மேல ஒரு அன்பு வைங்க. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாரும் என்று சொல்லுங்க. அவரை போல பரிசுத்தம் உள்ளவர் யாரையா, அவரை போல் உண்மையுள்ளவர் யாரையா, அவரை போல் நல்லவர் யாரையா. நம்ம பாடுகிறோமே, நம்ம உயர்த்துகிறோமே, அவர் ரொம்ப நல்லவர். பக்கத்தில் கைப்பிடிச்சவங்க, ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். அவரே தியானிங்க. அதைத்தான் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இயேசுவை பேச பேசதான், இயேசுவை சொல்ல சொல்லதான் உங்க வீட்டில் விடுதலை. இயேசுனாலே சமாதானம், இயேசுனாலே சந்தோஷம், இயேசுனாலே மன விருத்தி. அப்போ ஒரு மனிதன் இயேசுவை நம்பினால் அவன் எந்த பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வந்துடுவான், அவன் வந்துடுவான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். குடி பழக்கமாக இருக்கட்டும், சிகரெட் பழக்கமாக இருக்கட்டும், கெட்ட பழக்கமாக இருக்கட்டும், தப்பானவனாக இருக்கட்டுங்க, இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்பி பாருங்க, அவன் முழுவதும் மாற்றப்படுகிறான். ரெண்டாவது, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். சத்தியவான் எவனும் இயேசுவினுடைய வார்த்தை கேட்கிறான். மூணாவதாக பரிசுத்த ஆவியானவரை தருவார். அதை நீ கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த ஆவி வேணும்ப்பா. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க பலன் அடைஞ்சிருவீங்க, பலவீனப்பட மாட்டீங்க.
உருண்டு பெறல மாட்டீங்க, பலன் அடைஞ்சிருவீங்க. ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தத்தை குறித்து போதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தை பாருங்க. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் உம்முடைய நாமம் என்னப்படுவதாக. இதெல்லாம் நம்ம சொல்லணும். இதான் ஜெபம். நீங்களும் நானும் இதை சொல்லணும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஜனங்கள் சொல்ல சொல்ல அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்ம அசுத்தகாரங்களெல்லாம் பரிசுத்தம் சொல்றோம், பரிசுத்தமான தெய்வத்தை சொல்ல மாட்டோம். நீங்க எப்போ பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்தமாய் பார்க்கிறீர்களோ, உங்க வீட்டில் பரிசுத்தம், உங்க வாழ்க்கையில பரிசுத்தம், உங்க எண்ணத்துல பரிசுத்தம், உங்க குடும்பமே பரிசுத்தமா மாறிடும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. முடியாதது ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா நல்லா விசுவாசமா சொல்லணும். ஏன்னா நீங்க சும்மா போயிட்டா என்னால தூக்கமே வராது. எனக்கு வார்த்தையை கேட்டவங்க மேலதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவா. ஆமென் சொல்லுங்க. இப்ப எல்லா இருளும் மாறப்போகிறது. நீங்க உண்மையா இருந்ததுக்கு பலன் வரப்போகிறது. அடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ண போகிறார். இயேசுவின் வல்லமை உங்க மேல இறங்க போகிறது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து பேசிக்கொண்டே இருப்பார், உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். மகிமையை பார்க்க போறீங்க. ஜெபிக்க முடியல, எழுந்து இருக்கலாம்.